தமிழ்நாட்டில் டாஸ்மாகை மையமாக வைத்து கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. இந்த ரெய்டு தொடர்பாக மார்ச் 13ஆம் தேதி மாலை அமலாக்கத்துறை 2 பக்க அறிக்கையை வெளியிட்டது. அதில் டாஸ்மாக் விவகாரத்தில் நடக்கும் பல்வேறு முறைகேடுகளை சுட்டிக்காட்டியிருந்தது. சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாகவும் இது குறித்து விசாரணை தொடர்ந்து வருவதாகவும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டது. இந்த பின்னணியில் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் டாஸ்மாக் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கைக்கு அரசின் பதில் என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள். பின் வெளிநடப்பு செய்தனர். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முடிந்ததும் சட்டமன்ற வளாகத்திலேயே மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர்களை சந்தித்து அமலாக்கத்துறையின் அறிக்கை குறித்து விளக்கினார். அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் பட்ஜெட் தினத்திற்கு முன்பு இந்த அறிக்கை வந்ததின் பின்னணி என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பு குறிப்பிட்ட அதே தொகையை அமலாக்கத்துறை தன் அறிக்கையில் குறிப்பிடுவதில் 1000 அர்த்தங்கள் உள்ளன என்றும் செந்தில் பாலாஜி கூறினார். இந்த விவகாரத்தில் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்புவதற்காக தயாராகி வருகிறது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது ரெய்டுக்குள்ளான மதுபான ஆலை உரிமையாளர்கள், டாஸ்மாக் உயர் அதிகாரிகள், ஏன் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட அமலாக்கத்துறையின் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். இந்த கண்காணிப்பில் தான் முக்கியமான இன்னொரு தகவலும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது டாஸ்மாக் ரெய்டு முடிந்த பிறகு சென்னையில் இருக்கும் பார்க் நட்சத்திர ஹோட்டலில் மதுபான ஆலை உரிமையாளர்கள் ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது சில நிமிடங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அங்கே சென்றதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. சோதனையின் போது என்ன நடந்தது, அமலாக்கத்துறை என்னென்ன ஆதாரங்களை கைப்பற்றினார்கள் என்பது பற்றி மதுபான ஆலை உரிமையாளர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விளக்கி இருக்கிறார்கள். அதே ஹோட்டலில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தங்கி இருந்தது அவர்களுக்கு தெரியாது என இடி வட்டாரத்தில் பரபரப்பாக தெரிவிக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.